This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆர்டிகல் 142 அப்படிங்கறத நீதித்துறை ஒரு அணு ஆயுதமா பயன்படுத்துறாங்க, அணு ஆயுத ஏவுகணை மாதிரி பயன்படுத்துறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா என்பது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை தன்கர் எழுப்பி இருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? தங்கர் என்பவர் வழக்கறிஞர். தங்கருக்கு பொது நலத்தில் மந்திரியாக இருந்திருக்கிறார். தங்கர் இப்பொழுது ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கிறார். அவருக்கு என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்பது தெரியும். அவருடைய பேச்சிலிருந்து ஒன்று புரிகிறது. ஜனாதிபதியையே கொஸ்டின் பண்ணக்கூடிய அளவிற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதவி இருக்கிறதா இல்லையா என்ற அடிப்படை கொஸ்டினை அவர் எழுதியிருக்கார். அதற்கான பதில் சொல்ல வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 5-6 மூத்த வழக்கறிஞர்கள் ராஜ்யசபாவில் இருக்கிறார்கள். சிதம்பரம், கபில் சிப்பல், அபிஷேக் மனு சிங்கி போன்றவர்கள் எப்பொழுதுமே அந்த சங்கடங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். எனினும் தங்கர் பேசியதில் ஒரு முழு கருத்து, அந்த கருத்தை மரியாதை கொடுத்து வரவேற்க வேண்டியது தவிர எனக்கு இன்னும் அது அரசியலாக்க வேண்டும் என்று புரியவில்லை. எனினும் அரசாங்கம் கோர்ட்டில் பேச இருக்கிறது. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்று சொல்லக்கூடியது சமீப காலமாக ஆளுநர் பதவியிலும் சரி, ஆளுநருடைய வருவனையும் ஒரு அரசியல் சட்டத்தில் இருக்கிறதே புது கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஆனால் இருப்பினும் சட்டத்தை படி நன்றாக மதிக்கக்கூடிய அளவிற்கு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுகிறது. ஆனால் ராகுல் காந்தியோ அல்லது இந்திய அலையன்ஸோ வேண்டுமென்றே கையில் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சிவப்பு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு போகிவிட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அது தவறு என்று ஆகிறது. நான் புரிந்து கொள்கிறேன். நீதிமன்றத்திற்கு முழு 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 அதிகாரம் உண்டு. அதைத்தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூட் அசம்பிளியில் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் அதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இன்று ஜெகதீப் தங்கர் சொல்லி கருத்தில் கண்டிப்பாக ஒரு கருத்து இருக்கிறது, அதை வரவேற்க வேண்டியதுதான் என்பதுதான் அது ஒரு புது காமெண்டாக இருக்கிறது. இதை உச்ச நீதிமன்றம் எப்படி அணுகும் அப்படின்னு பார்க்கலாம். இது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம். அவர் சொல்லுகிறார். அதை எப்படி உச்ச நீதிமன்றம் என்ன கண்டெம்ட் போட்டு போடுவாங்களோ அவர் மேல அக்கறவே கிடையாது. உச்ச நீதிமன்றத்திற்கு எவ்வளவு தகுதி இருக்கிறதோ அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஸ்பீக்கருக்கும் சரி, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவுக்கும் சரி, சபையை உள்ள எது பேசினாலும் அவர் அது பேசுவதற்கு சுப்ரீம் கோர்ட்ல கேட்க முடியாதுன்னு இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இது கிரே ஏரியாவாக இருந்தாலும் ஜெகதீப் தங்கர் பேசியது சுப்ரீம் கோர்ட் அவர்கள் எதிர்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ உச்சபட்ச அதிகாரம் கொண்டது இந்தியாவில தனித்து இயங்கக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு அரசியல் இதுவும் இல்லாம தனித்து இயங்கக்கூடிய அமைப்பாக உச்சநீதிமன்றம் பார்க்கப்படக்கூடிய நிலையில ஜெகதீப் தன்கருடைய இந்த கேள்விகள் அரசியல் ரீதியாக எப்படி அணுகப்படும்? அரசியல் ரீதியாக வரவேற்கப்படும் என்பதுதான் காரணம் என்று கேட்டால், கடந்த ஓரிரு மாதங்களாகவே எந்த ஓய்வு பெறக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லிவிட்டு கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது, இல்லை 30 நாளுக்குள்ள தரணும், 3 மாசத்துக்குள்ள தரணும், பிரசிடென்ட் கூட ஆக்ட் பண்ணணும் அப்படி சொல்றதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு. அவங்க ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தானே இருக்காங்க. பார்லிமெண்ட் தானே ஆக்ட் பண்றது, அதுதான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் நிலவே வரவேற்கத்தக்கது. ஜெகதீப் தங்கர் சொன்னது வரவேற்பது. அரசியல்வாதிகள் ஆளும் கட்சினா அது வரவேற்பாக, எதிர்கட்சினா அது எதிர்ப்பார்கள். இதற்கு முந்தைய காலங்களில் இதே ஆர்டிகல் 142 பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்றால் இப்போது இந்த கேள்விகள் எழுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியும் எழுதலையா? இப்போ எழுத காரணம் என்னென்றால் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வேண்டுமென்று அரசியல் ரீதியாக அனைத்து கருத்துக்களையும் அரசு வரக்கூடிய அரசு எங்க பொதுமக்களால் 140 கோடி மக்களால் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வந்தால் அது சட்டம் இல்லைன்னு சொன்னா எப்படி செய்ய முடியும் சுப்ரீம் கோர்ட்டு? அதுக்காக எமர்ஜென்சி காலத்தில் சொன்னாங்க, ஆர்டிகல் 356 சொன்னாங்க. எதுவும் இருந்தாலும் ஜுடிஷியலுடைய ஓவர் ரீச் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வரையறுக்க வேண்டியதுதான் என்பதுதான். ஏன்னா டெமோக்ரஸி, நான் 4 pillars ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு எதிர்த்து போக முடியுமா? அதுதான் ஜெகதீப் தங்கர் கேள்வி கேட்கிறார் இப்போது. சார், இதோடைய தாக்கம் என்னவாக இருக்கும் சார்? இப்போ அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையே மோதலா அப்படின்ற கேள்வி எழும் அளவுக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. மோதல் இல்லவே இல்லை, மோதலே கிடையவே கிடையாது. மோதல் என்று சித்தரிப்பது திமுக, காங்கிரஸ், ராகுல் காந்தி பண்ணுவாங்க. மோதலே கிடையாது, கருத்து பரிமாற்றம். இதுதானே சொல்லுங்கள், இதுதானே ஜெயநாயகம்.
என்ன சம்வாத் என்று ஆங்கில இந்தி சொல்லுவார்கள், கான்வர்சேஷன் என்று சொல்லுவார்கள். இதுவும் நீதிபதி எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. சோ அது மொத்தம் ஜெகதீப் தான்பா சொல்லுவதை ஒரு கருத்து பரிமாற்றம் என்றுதான் வரவேற்க வேண்டியது தவிர அதற்கு குற்றம் சாட்டுவது தவறு என்றுதான் என்னுடைய கருத்து. சரி, அரசியல் ரீதியாக தன்கர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் வரவேற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ராஜகோபாலன். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.